வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2025 புதன்கிழமையில் விசுவாசு வருடத்தைய மாத பலன்களிலே புரட்டாசி மாதத்திற்கு 15ஆம் தேதி புதன்கிழமையில் வளர்பிறை திதியில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே நவமி திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதத்திலே மிகவும் அற்புதம் என்னவென்றால் ராசியை ராசிநாதன் பார்க்க இருக்கின்றார். அது மிக அற்புதம், உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியில் இருந்து அவர் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது, உச்சம் பெறுகின்றது மட்டுமல்ல வர்க்கோத்தமம் அடைய பெறுகின்றார். அந்த இடத்திலே உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், பொருளாதார சம்பந்தப்பட்ட மேன்மைகளை தனுசு ராசிக்கார நேயர்கள் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. மற்றும் சனி பகவான் 4ஆம் இடத்திலே அமைப்பெறுகின்றது. இங்கே வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே தொழில்காரகன் பார்க்க இருக்கின்றது. 10 குடையவரும் பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள், கிரகங்களின் பயிற்சிகள் என்பது குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு அக்டோபர் 17ஆம் தேதி மாற இருக்கின்றது. உச்சமாகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. சுக்கிர பகவானும் தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு சிம்மாசனத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் செப்டம்பர் 18ஆம் தேதி நீச்சமாக இருக்கின்றது. சுக்கிர பகவானும் நீச்சமாக இருக்கின்றது. ஆனாலும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனையிலேயே நீச்ச பரிவர்த்தனையிலே செல்கின்ற காரணத்தினாலே 6ஆம் இடம் 11ஆம் இடம் அற்புத உயர்வுகளையும் பொருளாதாரத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் கிரகங்களின் பயிற்சிகள் என்பது, புதன் பகவான் பயிற்சியாகின்றார் 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்ற கன்னிராசிக்கு மாற இருக்கின்றது என்பது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மாற இருக்கின்றது. சூரிய பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 11வது இடத்துக்கு துலாம் ராசிக்கு மாற இருக்கின்றது. செவ்வாய் பகவான் அக்டோபர் 28ஆம் தேதி ஆட்சி அடைகின்றார். தன்னுடைய சொந்த ராசியிலே 12ஆம் இடத்திலே விரயசானத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, அவருடைய 4வது பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே பார்க்க இருக்கின்ற சகோதர காரகன் 12ஆம் இடத்திலே மறைந்து பார்க்கின்ற பொழுது சகோதரனால் எதிர்பார்த்த வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விரய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் பயிற்சிகள் என்பது சுக்கிர பகவான் பயிற்சியாக இருக்கின்றது. சூரிய பகவான் பயிற்சி, புதன் பகவான் பயிற்சி, செவ்வாய் பகவான் மாத கடைசியில் பயிற்சியாகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே தற்பொழுது மாதத்தில் முற்பகுதியில் சூரியனும் புதனும் இருக்கின்றது. புதன் பகவான் மாதத்தில் 3ஆம் தேதி அவர் உங்களுடைய 11ஆம் இடத்திலே மாற இருக்கின்றார். இந்த 7 குடையவரும் 10 குடையவரும் லாபசானத்திலே இருந்து அவருடைய 7வது பார்வை என்று சொல்கின்ற பொழுது பூர்வ புண்ணியசானம் புத்திரசானத்தை செவ்வாயின் பார்வையும் புதன் பகவானின் பார்வையும் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. புத்திர பாக்கியத்திலே இல்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். லாபசானத்தில் இருந்து ஆசை அபிலாசை மண்மனை வாகனங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே, இந்த அக்டோபர் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே 6-11 குடையவர் நீச்ச பங்க ராஜயோகத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை, தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதங்களாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலேயும் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வர்க்கோத்தமத்திலே பொருளாதாரத்திலே வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய குடும்ப ஸ்தானங்களிலே வாக்கு ஸ்தானங்கள் நீச்ச ராசியாக இருந்தாலும் கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. வாக்கு ஸ்தானங்கள் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளுக்கு குறைவில்லை என்று சொல்கின்ற ஒரு அற்புதம் இங்கே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த பயிற்சிகளிலே மிகவும் அற்புதம் குரு சுக்கிரனுடைய பயிற்சிகளும், செவ்வாய் பகவான் பயிற்சி, புதன் பகவான் பயிற்சிகள் என்று சொல்கின்ற 4 கிரகங்களின் பயிற்சிகள் பரிபூர்ணமாக நடைபெறுகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு பலதரமான யோக பலன்களை கொடுக்க இருக்கின்றார். 5 குடைவர் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாது அவருடைய 8வது பார்வையாக குருவையும் பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு, மண் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்களிலே ஒரு வெற்றிகளை கொடுக்க போகின்றது. 12ஆம் இடத்திலே 12 குடையர் இருக்கின்றதும் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 8-12 தொடர்பு என்பது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற ஒரு அற்புதம் என்பது மிகவும் யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அமாவாசை திதி நடைபெறுகின்றது. அந்த அமாவாசை திதியிலே
கலந்து முன்னோர்களை நினைவு கூர்ந்து அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி அமாவாசை திதி என்பது அனுசரிக்கப்படுகிறது. இந்த திதி என்பது சூரிய பகவான் நீச்சமாகி நடைபெறுகின்ற ஒரு திதி. இந்த திதிகளே மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த திதிகளிலே செவ்வாய் பகவானும் இந்த ராசியிலே இருக்க பெறுகிறார். செவ்வாய், சந்திரன், சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களில் புதன் பகவானும் இங்கே இருக்க பெறுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இங்கே செவ்வாய் பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 4 கிரகங்களின் சேர்க்கை இந்த அமாவாசையிலே நடைபெறுகின்ற காரணத்தினாலே மிகவும் அற்புதமான இந்த 4ஆம் இடத்திலே புதன் என்று சொல்லக்கூடிய மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள், படிப்புகளிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் இந்த நாளிலே விரதம் இருந்து இந்த முன்னோர்களை நினைவு கூறுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெற முடிகின்ற ஒரு அமாவாசை திதியாக பிறக்க இருக்கின்றது. அமாவாசை திதி அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலே பிறக்க இருக்கின்றது. செவ்வாய் பகவானும் அங்கே உங்களுக்கு தனுசு ராசிக்கு 11ஆவது இடத்தில் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே அமாவாசை திதியிலே 4 கிரகங்களின் சேர்க்கை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற இந்த அமாவாசை திதியிலே திதி திருப்பணங்களிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து இந்த திதிகளிலே கலந்து கொள்கின்ற உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த திதி துலாம் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்திலே உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலே புதன் பகவான் 10 குடையவர் 7 குடையவர் கணவன் மனைவி கூட்டாளி தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு ஐஸ்வர்யத்தை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி இந்த பிறக்க இருக்கின்ற மாதங்களாகவும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே பெண்கள் சம்பந்தப்பட்ட 6ஆம் இடம் 11ஆம் இடம் ருணரோன எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது வாரி வழங்கப் போகின்றது. 2, 3 குடையவர் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்க பெறுகின்ற அமைப்பும் இங்கே தொழில் சாணாதிபதியும் தொழில் காரகனும் லாபஸ்தானத்திலே இருந்து அற்புத உயர்வுகளை குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய குருவின் பார்வை என்பது 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது செவ்வாய் பகவானும் அமைய இருக்கின்றது என்பது மிகவும் குருவும் செவ்வாயும் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற உங்களுடைய பூர்வ புண்ணிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் சுப செலவுகளில் அற்புத உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களிலே அதிகமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றார். 5 குடையவரும் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலேயும் குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. குருவும் செவ்வாயும் பகவானுடைய தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினாலே பூர்வீக சம்பந்தப்பட்ட கடல் கடந்து செல்லக்கூடிய குழந்தைகளை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய குழந்தைகள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே தனுசு ராசிக்கு 11ஆவது இடத்திலே ஆசை அபிலாசை மூத்த சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே அற்புதமான உயர்வுகளை இந்த அக்டோபர் மாதம் என்பது வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்திலே 12 குடையர் மாத கடைசியில் இருந்தாலும் கூட மாத முற்பகுதியில் 27ஆம் தேதி வரையில் உங்களுடைய 11ஆவது இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்கின்றதும் 7, 10 குடையவர் லாபஸ்தானத்திலே செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு 9 குடையவரும் 11ஆவது இடத்திலே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்க போகின்ற இந்த பஞ்சமசனத்தை பார்க்க இருக்கின்றது. ஐஸ்வர்யமான யோகங்களையும் பெரிய மனிதர்களின் தகப்பனார்களின் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. நேர்களே, தனுசு ராசி நேர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. பூர்வ புண்ணியாதிபதி புத்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆவது இடத்திலே மாத கடைசியிலே மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால பெரிய மாற்றங்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர் 12ஆம் இடத்ததிபதியும் விரையாதிபதியும் பூமி சம்பந்தப்பட்ட வாகனங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் அறிவுகளிலே நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் ராசிநாதன் பலம் பெறுகின்றார். இந்த மாதங்களிலே உங்களுக்கு 17ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம். சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் இருந்து 10ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றது. சூரிய பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாற இருக்கின்ற லாபஸ்தானத்திலே மாற இருக்கின்ற ஒரு அற்புதம். இங்கே சூரிய பகவான் நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்க போகின்றார். சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 3 கிரகங்களிடையே இந்த அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இங்கே சேர இருக்கின்ற அற்புதம் என்பது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் இந்த மாதங்களிலே இந்த
தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை இந்த அமாவாசை திதி என்பது கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த அமாவாசை திதி மிகவும் சிறப்பாக உங்களுக்கு விமர்சனமாக உங்களுக்கு அற்புதத்தையும் உயர்வுகளையும் வாரி வழங்க போகின்ற ஒரு திதியாக பிறக்க இருக்கின்றது. இந்த திதி தர்ப்பணத்திலே கலந்து கொண்டு அதிலே விரதம் இருந்து கோயில்களுக்கு சென்று அற்புதமான உயர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள், 6ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு பரிவர்த்தனை புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்கின்றது. நீச்ச பங்க ராஜயோகத்திலே பெறப்போகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சந்திர பகவானும் உங்களுக்கு இந்த மாதத்திலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே உங்களுடைய ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது அக்டோபர் மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த 9 குடையவர் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்திலே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கின்றதும், சூரிய பகவான் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்திலே ஒன்றுக்கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனையில் இந்த மாதம் செல்ல போகின்ற ஒரு அற்புத காரணத்தினாலே தாய் தகப்பன்களால் அற்புதமான உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம், தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் முயற்சி சாணத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. மாதத்திலே 10ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு 6-11 குடையவர், லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் 10ஆம் இடத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் என்பது நடைபெறுகின்ற காரணத்தினாலே 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இங்கே சனி பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெறுகின்றது. 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6 குடையவரிடம் தொடர்பு பெறுகின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இங்கே சனி சுக்கிரனின் தொடர்பு என்பது நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பார்த்த உயர்வுகளும் வெற்றிகளும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. அக்டோபர் மாதங்களிலே நல்ல மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற 8ஆம் இடத்தில் உச்சமாக போகின்ற ராசிநாதன் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது 4ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலேயும் தனுசு ராசிக்கு ராசிநாதன் அஷ்டமசானத்திலே மறைந்து இதனால் வழி வீடு வாசல் சொத்து சுகம் குடும்பங்கள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறது. 12 கூடவரும் நெருங்கி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு பஞ்சமாதிபதி தொடர்பு, குரு பகவானுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு மிகவும் நல்லதொரு மாற்றத்தையும், செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தொடர்பு இருக்கின்ற ஒரு அற்புதத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புத உயர்வுகளை நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பூர்வ புண்ணியஸ்தானம், 6ஆம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட, 7ஆம் இடம் கணவன் மனைவி அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய இந்த 2ஆம் இடத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் பார்க்க இருக்கின்றது என்பது மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பதும் இந்த 11ஆவது இடத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது இங்கே நீச்சபங்க ராஜயோகத்திலே சூரிய பகவான் புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அக்டோபர் மாதங்களிலே அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாதது 8ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதனம் 4 குடையவரும் இதனால் வரையில் வீடு வாகனங்கள் வண்டிகளிலே தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும், மண் மனைகள் தாமதமாக இருந்தவர்களுக்கும், இடம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவான் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற அஷ்டமஸ்தானத்திலே உச்சமாகின்ற ஒரு அற்புதம். இங்கே 6-11 என்று சொல்லக்கூடிய இன்னொரு சதசனாபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலிருந்து மீண்டும் 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே வருகின்றதும், 10-7 குடையவர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 11ஆவது இடத்திலே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையிலே இந்த 9 குடையவர் சூரிய பகவானும் நீச்சபங்க ராஜயோகத்திலே கிரக இணைவுகளிலே தொடர்பு என்பது 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த அக்டோபர் மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற ஒரு சுற்றுப்பாதை என்பது மிகவும் அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த அக்டோபர் மாதமாக, அதுவும் புதன்கிழமையிலே கடந்த புரட்டாசியும் புதன்கிழமையிலே இனி வருகின்ற இந்த அக்டோபரும் புதன்கிழமையிலே புதன் பகவான் பலம் பெற்று சுக்கிர பகவான் சனி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நண்பர்களும், குரு பகவான் சூரியன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனைகள் ஒன்று கொண்டு சூரியனும் சந்திரனும் சிவன் சக்தி பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் என்பது கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ராசியிலே சந்திர பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பிறை திதியிலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளை வாரி வழங்குகின்ற மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது இருக்க போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.